பெரியார் சாகும்போது என்ன சொல்லிட்டு செத்தாரு? பெரியார் உயிரோடு இருக்கும்போது 1000 சொன்னாரு. அது விமர்சனம் வேண்டாம், நீங்க தான் சொல்லிட்டீங்களே. அவர் 93 வயசுல வளர்ந்தவர். ஒன்னு இப்படி பேசிருப்பார், ஒன்னு இப்படி பேசிருப்பார், ஒன்னு அப்படி பேசிருப்பார். நல்லதை மட்டும் எடுத்துக்கங்க, கெட்டதை விட்டுருங்கன்னு சொல்லிட்டீங்க. நாங்க அதுக்குள்ளே வரல. சாகும்போது கடைசியா நடந்த கூட்டத்தில் என்ன சொல்லிட்டு செத்தாரு? தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு பெரியார் சொல்லிட்டு செத்தார். நான் சொல்லல, உங்க பெரியார் தான் சொன்னாரு. திமுக தான் சொல்லுது, திக தான் சொல்லுது. தமிழ்நாடு தமிழருக்கு என்ன? பெரியார் இங்க ஈவே ராமசாமி கடைசியாக சொன்ன வார்த்தையை நீங்கள் கொண்டாட வேண்டுமா வேண்டாமா? கொண்டாடணும்ல. இப்ப நாங்களும் சொல்றோம் தமிழ்நாடு தமிழருக்கு. இப்ப நம்மள சொல்றோம் இவங்க எல்லாம் தீவிரவாதம் பேசுறாங்க, இவங்க எல்லாம் தீவிரவாதி. அப்ப பெரியார் உங்க ராமசாமி ஈவே ராமசாமி தீவிரவாதியா? தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொன்னார்ல, அதைத்தானே திருப்பி சொல்றோம். பெரியார் சொன்னதை சொன்னாலும் வலிக்குது, பெரியார் சொல்லலடா பொய் சொல்லிட்டாருனாலும் வலிக்குது. அப்ப பெரியார் என்னதான் செஞ்சாரு? இவன் என்ன யாரு கூடயும் சேர மாட்டுக்கான், இவனை எவன் கூடயாவது சேர்த்து விடணும், எப்படி இவனை யாரு கூடயாவது கோத்து விடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா எங்க அண்ணன் தெளிவா இருக்காரு, என்ன சொல்றாரு? இவங்களை எங்க அடிச்சா வலிக்கும் தெரிஞ்சுதான் ஆலமரத்து வேத்திலேயே வெட்டுறாரு. இப்ப எல்லாரும் இது வரைக்கும் வந்தவெல்லாம் கிளைய வெட்டிட்டு போயிட்டான். கருணாநிதி ஒழுக ஒரு கம்பை வெட்டி அவன் கிளை விழுந்துட்டான். வைகோ இங்கிட்டு ஒருத்தர் வெட்டினாரு, விடுதுச்சு. காரணம் ஸ்டாலின் ஒழிக அப்படின்னு சொல்லி எங்க இன்னொரு கிளைய வெட்டினாரு, திருமாவளவன் கீழே விழுந்து அவன் காலில் விழுந்தார். திமுக ஒழிக்க வந்தாலும் திமுகவிலே பூத்துட்டாங்க, தஞ்சம் அடைஞ்சு பஞ்சம் போயிட்டாங்க. ஆனா சீமான் திமுக அதிமுக இல்ல புதிய அணியா தான் வருவேன்னு சொன்னவரு ஆலமரத்தோட வேர்ல வந்து வெட்டிக்கிட்டே இருக்காரு. இப்பதான் வலிக்கு ஆகா இவனோட அடிமடியிலே கை வைக்காம பெரியார் பெரியார் பெரியார்னு எங்க ஆள் கூட்டம் போடுறாரு. பெரியார் போற்றுவோம்னு ஒரு கூட்டம். யோசிக்க என்னடா பெரியார் இப்பதான் ஈர வெங்காயம், திடீர்னு பெரியார் போட்டுருவாங்க அப்படின்னா ஒரு பெரியார் இல்ல, உங்களுக்கு தாண்டா ஒத்த பெரியார், எங்களுக்கு மொத்தமும் பெரியார் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து விடுறாரு. அல்ல இல்ல ஒரு கூட்டத்துக்கு. மறுநாள் பாருங்க, ஆனா நல்லா இருந்துச்சு எனக்கெல்லாம். எப்படி தெரியுமா? தமிழ்நாட்டு அரசியல ஒரே இடத்துல மேடை விட்டு வாங்கடா வாங்கடா, இந்த வடிவேல கூட்ட மாதிரி வாடா குண்டா சண்டைக்கு வாடா சண்டைக்கு ஒருவேளை வரமாட்டேன்டான். ஆனால் மயிலாடுதுறையில் இருக்கிற சின்னக்கடை வீதியில 3ஆம் தேதி எங்க அண்ணன் இந்த இடத்துல கூட்டம் போடுறாரு. கூட்டம் போட்டு பெரியார்னா யாரார் தெரியுமா? இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைத்த மறைந்த மாவீரர்கள் எல்லாம் எங்கள் பெரியார்கள் அப்படின்னு பேசுறாரு. 4ஆம் தேதி பெரியார் ஒருவரே பெரியார் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. யாரு? நம்ம கொஞ்சம் கருப்பு மீசையா இருக்கு, அது கொஞ்சம் வெள்ளை மீசையா இருக்கும், எரா மீசை. அது சுபவீர பாண்டியன் ஒருத்தர் பார்த்திருப்பீங்களா? அடே அப்பா 15 வருஷமா எம்பி சீட்டுக்கு தன்னால நாக்க போட்டு தண்ணி தவிச்சுதான் பாக்காரு, முடியல. அவரும் அப்படியே தாக எடுக்க எச்சி ஒழுது நாக்கில இருந்து. திமுக கண்டுக்கவே மாட்டேங்குது. கூட்டம் போட்டு சொல்றாரு பெரியார் அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு பேசி முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஆடியோ வந்திருக்கு பாருங்க. நம்ம ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சிருந்தோம். அந்த வாட்ஸ்அப் குழுல நான் பெரியாரை பத்தி ஒரு கருத்தை போட்டேன். அதுல பாருங்க 124 பேர் வந்து கருத்து போட்டிருக்கான். அதுல ஒருத்தன் தான் என்னை வாழ்த்தி போட்டிருக்கான். 123 பேர் என்னையும் பெரியாரும் திட்டி திட்டி போடுதான். நீங்க யாருமே வரமாட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கு, எனக்கு மட்டும் தான் வெட்டி பைய, நான் இருந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அம்பிட்டு அழுகாச்சு. இதுல மேடையில வெக்கம் இல்லாம வந்துகிட்டு சீமானை பத்தி பேசணுமா? எங்க அண்ணன் சீமான் உங்கள்கிட்ட என்னைக்காவது வந்து அழுறாரா இல்ல கெஞ்சுறாரா? நீங்க இப்படி பேசாதீங்க, எங்களை பிடிச்சி என்ன வேணாலும் சொல்லு. சீமானவர்களை பற்றி உங்களால் என்ன சொல்ல முடியும்? அவர் பாருங்க இந்த அப்படின்ட்டாரு, இந்த இப்படி, இந்த இட்லிக்குள்ள கறி இருந்துச்சு அப்படிமாங்க. இட்லிக்குள்ள கறி இருந்தா களிமண் இருந்தா உனக்கு என்ன? இட்லியில கறி சாப்பிட்டா மக்களுக்கு கல்வி இலவசமாயிருமா? மருத்துவ அது அவர் பிரச்சனை. கல்வி இலவசம் என்று சொன்ன சீமான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கல்வி விற்பனைக்குன்னு சொல்றாரு. சொல்லு, நிரூபிச்சு காட்டு. மதுக்கடை வேண்டான்னு சொன்ன சீமான் இப்ப மதுக்கடை வேணுங்காரு, நிரூபிச்சு காட்டு. மருத்துவ இலவசம் சொன்ன சீமான் இன்னைக்கு மருத்துவத்தை இலவசம் தேவையில்லைன்னு சொல்ற. கொள்கையில எங்கடா சமரசம் இருக்குது? கொள்கையில எங்க சமரசம் இருக்குது? சொல்லவே முடியாது. ஆனா சீமானா பொய் சொல்றாரு. இந்த அப்படி இந்த இப்படி. இப்ப ஒரு கூட்டம் இந்த 2 தொகுதியில வேற கிளம்பி இருக்கு. ஊரா கூட்டம் போட்டு தெங்காசில சீமானுக்கு மட்டும் ஓட்டு போடுறாதீங்க, சீமானுக்கு மட்டும் ஓட்டு. எது அப்ப என்ன அர்த்தம்? இவ்வளவு நாட்கள் இந்த நீங்க நல்லா பாருங்க. விஜய் வந்துட்டாரு, அரசியல் கட்சி தொடங்கி விஜய் வராரு. கருணாநிதி விஜய் ஸ்டாலின் விஜய பத்தி எல்லாம் பேசுறாரு. எது விஜய பத்தி கூட ஸ்டாலின் பேசுறாரு. ஆனா சீமான்ங்கிற வார்த்தை வாயிலே வரமாட்டேங்குது. ஏன்? விஜய் வளர்ந்தாலும் திராவிடத்துக்கு பாதிப்பல்ல, சீமான் வளர்ந்தால் மட்டும்தான் இவங்களால ஆட்சியில் இருக்க முடியாது என்கிற ஒரு பயம். அதனாலதான் நாம் தமிழர் என்கிற வார்த்தையை விட்டுறவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு முன்னாடி பேசுமான சகோதரன், இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைத்து விவசாயிகள் உழவை கொண்டாடுகிற திருநாள் அவர்களே கொண்டாடுறது. அது தமிழுக்கு மட்டும் கூட சுருக்கிட முடியாது. உலகத்தில் வாழ்கிற அனைத்து உழவர் பெருமக்களுக்கும் நாள் நமக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்குது. அப்படிப்பட்ட நாள்ல நீங்க திராவிட பொங்கல், இது வந்து அது எப்படி திராவிட? முதல் திராவிடன்னா யாரு? இந்த சொன்னாங்களே திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உண்மையிலே புரியலைங்க, உண்மையிலே புரியல. தமிழ நான் தமிழ்ல பேசுறேன், எனக்கு தெலுங்கு வரும், எனக்கு கொஞ்சம் மலையாளம் வரும், கொஞ்சோண்டு இங்கிலீஷ் வரும், துக்குடா ஹிந்தி வரும். ஆனால் அதுக்காக நான் மலையாளி ஆக முடியாது, இங்கிலீஷ்காரன் ஆக முடியாது, மாற்றிக்க முடியாது. என் தாய்மொழி, எங்கள் அப்பா தமிழன், எங்கள் அம்மா தமிழச்சி, நான் ஒரு தமிழன்.
அது மாதிரி தான் மலையாளி. ஒரு அப்பா ஒரு அம்மா, ஒரு அவங்களோட தாய்மொழி மலையாளம், ஒரு தகப்பன் ஒரு தாய் கன்னடம். அப்படிதான் நீங்கள் இப்படி எல்லா மொழியும். ஆனால் திராவிடன்னா என்னன்னு கேளுங்களேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சவுத் இந்தியன் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. என்னது சவுத் இந்தியன் லாங்குவேஜ்? தென்னிந்தியாவில் பேசப்படுகிற மொழி திராவிட மொழி. தென்னிந்தியாவில் அப்போ யாரெல்லாம் பேசுவா? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு. இதை இப்போ மறந்துட்டாங்க. துளுன்னு ஒன்று செத்து போச்சு. இப்படி தான் சொந்த மொழியை விட்டுட்டு தாய்மொழியை விட்டுட்டு வந்தவன் போன மொழிக்கெல்லாம் ஆசைப்பட்டு கொஞ்சம் பேர் தமிழனா மாறினா, கொஞ்சம் பேர் தெலுங்கனா மாறினா, கொஞ்சம் பேர் மலையாளியா மாறினா, இப்போ துளுங்கிற இனம் இல்லாமல் போய்விட்டது. அப்போ தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இந்த 5 மொழியும் பேசுகிறவன் தான் திராவிடம். அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஒரு மொழி பேசுகிறேன், எங்கள் அப்பா ஒரு அம்மா, அப்போ 5 அப்பனுக்கு பிறந்தவன் தான் திராவிடனா? 5 மொழி இருக்குன்னா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதல. இது நீங்கள் விகாரமாக பார்க்கக்கூடாது. கடுப்பு எங்களுக்கு தான் வரணும், உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க திராவிடம் திராவிடம் திராவிடம். யார் திராவிடர்? தமிழர், தெலுங்கர், மலையாளி, கன்னடர் எல்லாரும் திராவிடர்னா மலையாளத்தில் போய் திராவிட முன்னேற்ற கழகம் எவனா வச்சிருக்கானா? வேற அங்க இருக்க எவனாவது ஒருத்தன் திராவிடங்கிற வார்த்தையை பேசுறானா? கர்நாடகத்தில் பேசுறானா? ஆந்திராவில் பேசுறானா? தெலுங்கானாவில் பேசுறானா? ஆந்திர பிரதேசத்தில் பேசுறானா? எங்கேயும் பேசல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடம். தமிழர் நாட்டை தமிழர் அல்லாதவர்கள் சுயமா உட்காந்துக்கிட்டு ஜாலியா ஆட்சி பண்றதுக்கு, தமிழன் நாட்டில் வாழணும், தமிழனை ஒருத்தன் ஆளணும், இதுக்கு ஒரு கண்டுபிடிக்கப்பட்டதுதான் திராவிடம். இப்போ அதனால சொல்றான் பாருங்க, தமிழ் பொங்கலை இது திராவிட பொங்கல். அதனாலதான் எங்க அண்ணன் சொல்றாரு, நீ திராவிட பொங்கல் சொல்லிக்கிட்டே ஒரு நாள் திராவிடனே பொங்க வைக்க போற மாதிரி, அப்பதான் தெரியும் அப்படி. உடனே இவர் சீமான் திராவிடனை திட்டுற. யார் திராவிட? ஒருத்தர் சர்டிபிகேட் கொடுத்த, ஒருத்தர் சான்று சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், என்ன பேரு? என்ன பேர்னா அந்த கட்சியை தொடங்கின யாரும் தமிழனே கிடையாது. அதுதான் பேரு. நம்ம பேர சொல்லுவாங்களே, பேர் பெத்த பேர் தான் ஜோர் வைக்கல அப்படிங்கிற மாதிரி, பேர் தமிழர்னு வச்சுட்டு அவனுக்கு இடம் இல்லாமல் போயிருமே. திராவிட கழகமே எப்படி தொடங்குது? மத்தியானம் வரைக்கும் அது தமிழர் கழகம் தான். கூட்டம் நடக்கிற மதியம் வரைக்கும் அது தமிழர் கழகம் தான். மத்தியானம் சாப்பிட போகும்போது தான் மண்டையில் இடிக்கி பக்கத்தில் இருந்தால் ரெடியா இருக்கு. அப்புறம் தான் குசுன்னு பேசுற, யோ நீ வாட்டுக்கு தமிழர் கழகம் சொல்லிட்ட, நம்ம 3 பேர் உட்கார முடியாதுயா, அவன் தான் உட்காந்துரும் அப்படின்னு மத்தியானத்துக்கு மேலே திராவிட கழகம் மாத்திட்டாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாடு நீ யோசிச்சு பாருங்க. ஏங்க நாங்கள் ஒன்றும் ஏதோ நாம் தமிழர் கட்சி வேறுக்குனே சண்டை எழுக்கணும் அப்படி நோக்கம் அல்ல. நான் பள்ளிக்கூடம் படிக்கிற போது எங்கள் அப்பாவோ என்ன ஆசிரியரோ என்ன சொன்னாங்க, என் பக்கத்தில் இருக்கவன் எப்படி படிக்கிறான் பார்த்தியா, நீ என்னடா படிக்கிறேன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா சொன்னார், பக்கத்து வீட்டுக்கார பையன் எப்படி படிக்கிறான் பார்த்தியா, நீ ஏன்டா படிக்கலன்னாங்க. நான் ஒழுங்கா வீட்டில் வேலை செய்யல ஒரு பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லிச்சு, அவங்க பையன் எப்படி வேலை பார்க்குற, நீ ஏன்டா இது பண்ணுறேன்னாங்க. வேலைக்கு போகல, பக்கத்தில் அவனை பாருன்னாங்க. கல்யாணம் பண்ணால் சரியாக நிற்கும் போது மாமா மகனு கல்யாணிச்சு, உனக்கு ஏன்டா கல்யாணம், நீ ஏன்டா வேலைக்கு, இப்படியே அடுத்தவனை பாருன்னு தான் சொல்லி காட்டினாங்க. இப்போ நான் பார்க்குறேன், கேரளாவில் மலையாளி முதலமைச்சராக இருக்காரு, ஆந்திராவில் தெலுங்கர் முதலமைச்சராக இருக்காரு, தெலுங்கானாலையும் தெலுங்கர் முதலமைச்சராக இருக்காரு, கர்நாடகத்தில் கன்னட முதலமைச்சராக இருக்காரு, தமிழ்நாட்டில் யார் இருக்காருன்னு பார்த்தா இவங்க 3 பேர் உட்காந்துருக்காங்க. எது? தட்சிணாமூர்த்தி தெலுங்கர் முதலமைச்சராக கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிட்டாரு, எம்ஜிஆர் மலையாளி கொஞ்ச நாள் முதலமைச்சராக இருந்துட்டு போயிட்டாரு, அப்புறம் ஜெயலலிதா கன்னடர் கொஞ்ச நாள் முதலமைச்சராக இருந்துட்டு போயிட்டாரு, இப்போ ஸ்டாலின் உட்காந்துருக்காரு. உடனே என்ன சொல்லி இவங்க பிரித்து பேசுறாங்க, எல்லாரையும் தமிழர் தெலுங்கர் மலையாளின்னு பிரித்து பேசுறாங்க. நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இருப்போம் நாங்களும் இப்போ இல்லைன்னு சொல்லலையே. எல்லோரும் இந்த மண்ணில் வாழலாம், ஆனால் தமிழர் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிறதா எங்க கோரிக்கையை ஒழிய இங்க இருக்கக்கூடிய யாரையும் விரட்டணும் வைக்கணும் நாங்க பேசல. அதனை 8 கோடி தமிழர்கள் இல்லாத ஒருவன் கருணாநிதி வீட்டுக்கிட்ட மட்டும் நல்ல தெலுங்கன் தான் தலைவனா இருக்க முடியும்னா எப்படி அர்த்தம்? 8 கோடி தமிழர்கள் இல்லாத ஒரு மலையாளி ஒரு கன்னடம் தான் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருக்கன்னா எப்படி ஏத்துக்கிறது? ஏன் திமுகலே நீங்க கேளுங்க, அறிவார்ந்த பெருமக்கள் எத்தனையோ பேர் இருக்கிற போது உதயநிதிக்கு எப்படி துணை முதலமைச்சர் வந்தது? ஒரே தேர்தல்ல முதல் எம்எல்ஏ தான் ஆக்கியிருக்கேன் நாங்க. அப்புறம் விளையாட்டுத்துறை மந்திரி தான். விளையாட்டுத்துறை மந்திரிலாம் ஊருக்கு தெரிய மாதிரியா இருந்தாங்க இது வரைக்கும். எவன் பேராது தெரியுமா? இந்த விளையாட்டுத்துறை மந்திரி தானடா எங்கனாலும் திறந்து வைக்க வந்தார். மூத்த அமைச்சர்லாம் முக்காடு விட்டு உட்காந்துருக்காங்க, விளையாட்டுத்துறை மந்திரி ரிப்பன் வெட்டிட்டு இருக்காரு. அப்படி இதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டுத்துறை மந்திரிக்கு அப்படித்தான் நீங்க அங்கீகாரம் கொடுத்தீங்களா? 3 வருஷம் துணை முதலமைச்சர். ஏன் சொல்லுங்க? கருணாநிதி உடம்பாது கொஞ்ச நாள் தாங்குச்சு, அவர் நம்பினாரு, நம்ம இருப்பண்டா இன்னும் வரைக்கும் சொல்லி அவங்க மகனை அப்படியே தட்டிக்கிட்டே இருந்தாரு. முடிய போதுன்னு தெரிஞ்சோன்னா துணை முதலமைச்சராக மாத்திரா, நம்ம குடும்பம் வேற வழி இல்லாமல் போயிருந்தேன். நம்ம ஆளுக்கு இப்பயே தெரிஞ்சிருச்சு, அடுத்த தேர்தலுக்கு பாடி தாங்காது, இப்பயே துணை முதலமைச்சர் ஆக்கிருங்க. இப்போ அடுத்து இன்ப நிதி, இதில் வேற ராஜவளத்தில் எங்கள் அண்ணன் ராஜன் வேற, இன்ப நிதியின் ஆட்சியில் வாழ்ந்துதான் நான் சாக வேண்டும். அதுக்கு நீங்கள் செத்துருங்க. நீங்கள் சாகிறதுக்கு நாங்கள் சாக முடியுமா? ஏன் ஒரு தடவை எம்எல்ஏ இருந்தாச்சு, இன்னும் ஒரு தடவை வேணும் தலைவா, அதுக்கு தான் கொஞ்சம் கோசம். எப்படி
இவங்க சீட்டு வாங்குறதுக்கும் இவங்க நோட்டு வாங்குறதுக்கும் இவங்க பொறுப்பு வாங்கிறதுக்கும் இவங்க தலைவர்களை வச்சு வரிசை கட்டி வச்சுக்கிட்டு அதை சொல்லிட்டு போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேர் தெரியல. இங்க இன்னைக்கு பாருங்களேன், தமிழ்நாட்டில் பேருக்கு பஞ்சம். பொங்கலை மாத்தியாச்சு, பேர் வைக்கிறத மாத்தி, இப்ப தமிழ்நாடே இல்லாம போயிருச்சு. நீங்க தமிழ்நாடுன்னு இருந்ததுனாடா தமிழ்நாட்டுக்கு பொங்கல் கேட்பீங்க, தமிழ்நாடு பிறந்த நாளான்னு கேட்பீங்க. உங்களுக்கு அது இது உங்களுக்கு தமிழ்நாடுன்னு இருந்தா எல்லா பேருந்தையும் போய் பாருங்க. அரசு போக்குவரத்து கழகம் அப்படித்தான். அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம், அரசு போக்குவரத்து கழகம் சேலம். எதுக்கு மாத்தணும் நினைக்கிறீங்க? மதுரையில் போய் பாருங்க, சிட்டி பஸ்ல எல்லாம் தமிழ்நாடுன்னு போட்டிருப்பான். எது நகர பேருந்துல தமிழ்நாடுன்னு போட்டிருப்பான், விரைவு பேருந்துகளை தான் தமிழ்நாடு போட மாட்டான். எதுக்கு நினைக்கிறீங்க? ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை செய்யக்கூடிய ஓட்டுநருக்கும் நடத்துனருக்குமான பிடித்த பணம் கிட்டத்தட்ட 6000 கோடியை இந்த அரசு விடுவிக்க மறுக்கிறது. எடுத்து செலவழிச்சுட்டான். அவன் நீதிமன்றத்தில் போய் நிற்கிறான். அவன் என்ன சொல்றது தெரியுமா? அந்த அரசாங்கம் அது மின்சார வாரியம் போல ஒரு தனி கழகம், அது வாரியம், அது அரசு ஊழியர்கள் கிடையாதுன்ட்டான். அவன் போட்ட வரது கட்டான், டிஎன்எஸ்டிசிடா இது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சொன்னா மறுநாளே பஸ்ல எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இல்லைங்க, இது தனியார் போக்குவரத்து கழகம் மாதிரி ஒரு கழகம் தான் அப்படின்ட்டான். நம்ம ஆளுகளுக்கு அது தெரியல. எதுக்கு இப்போ போய் நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கோம்? டிரைவர் கண்டக்டர் எதுக்கு தம்பி தேவையில்லாமல் ஓட்டுறீங்க? உங்களை ஓட்டுறதுக்கு தானே செஞ்சதவன், உங்களுக்கு நாம அடிக்கத்தான் அவன் தூக்கியிருக்கா, உங்களுக்கே தெரியல. தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு பேர் விட்டு காவல்துறை தம்பி தேவையில்லாமல் செய்யாதீங்க. இது தமிழ்நாடுன்னு கேரளா போக்குவரத்து கழகம் ஓட்டல, ஆந்திரா போக்குவரத்து கழகம் ஓட்டல. இது அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. ஏன்? அரசு என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க செய்ய முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க. இங்கே சண்டை, நான் காவல்துறை சண்டை ஓட்டிட்டு இருக்கேன், நான் ஓட்டுநர் சண்டை ஓட்டிருக்கேன், நான் நடத்துற சண்டை ஓட்டிட்டு இருக்கேன். அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஊரா கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கு. நேற்று திண்டுக்கல்ல கூட்டம், டயர் வெடிச்சிருச்சு. பார்த்தீங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் டயர் வெடிச்சிருச்சு. அப்புறம் தான் தெரியுது அவர் திண்டுக்கலுக்கு வந்திருக்காருன்னு. இப்போ கூட்டத்துக்கு வர்றதுக்காக நான் ஊர்ல இருந்து சிவகிரியிலேருந்து தென்மலை வழியாக வந்துகிட்டு இருக்கேன். ஒரு அக்கா பார்த்துட்டு, என்னப்பா இப்போ என்னப்பா பைக்கில் போய்கிட்டு இருக்கேன், கூட்டத்துக்கு போகிறேன். ஆமாப்பா, அங்கே கூட்டு போனாங்க, எங்களையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன். எங்கக்கா போனீங்க அப்படிங்க? திண்டுக்கல் கூட்டத்துக்கு இங்கேருந்து பஸ்ஸில் இருந்து கூட்டு போயிருக்காங்க, சிவகிரியிலேருந்து, தெம்மலை வடுகுவீட்டிலேருந்து. நான் நினச்சி பார்த்தேன், ஏன்டா திண்டுக்கலை சுற்றி கூட உங்களால் ஆள் திரட்ட முடியலையாடா? அப்போ என்னன்னா உள்ளூர் மாடு விலவாகாத மாதிரி ஒருவே நம்ப மாட்டேன்ட்டாவங்கள. எங்கேருந்து 4 மாவட்டம் தாண்டி இங்கேருந்து ஆள் திரட்டிட்டு போகிறாங்க. ஒரு அரசு விழாவில் அமைச்சர்கள் பேசுகிற, முதலமைச்சர் பேசுகிற நிகழ்ச்சியை மக்கள் காண முடியல, வந்து உட்கார முடியல. பைத்தியக்காரப்பு. பிறந்த நாளைக்கு அவ்வளவு தூரம் வச்சாங்க. கனிமொழி என்ன சொல்லிச்சு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி? இந்த நாட்டில் இந்தியாவிலேயே அதிகம் பேர் சரக்கு அடிச்சுட்டு சாகுறாங்க அப்படின்னா இளம் விதவைகளாக இருக்காங்கன்னா அது தமிழ்நாட்டில் தான். ஆட்சி மாற்றம் வரணும், சாராய கடை உடனே மூடுவோம் சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு வந்துருச்சுல, ஆட்சி வந்து 5 வருஷம் ஆச்சு. எத்தனை கடை மூடினீங்க? எத்தனை கடை மூடினீங்க? பெண்களுக்கு தனியாக சாராய கடை திறந்துட்டாங்க. ஏன் சொல்லுங்க? இளம் விதவைகள் தானே அதிகமாக இருக்காங்க. இன்னும் பெண்ணு குடிச்சிட்டு சாவட்டும், இளம் கணவன் விதவன்கள் அதிகமாக இருக்கட்டும், அப்போதான் ஆணும் பெண்ணும் ஜாமோன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ FL2 அரசு மணமகள் மன்றம் திறக்கிறான். நீங்கள் சாராய கடை வச்சுன்னா இப்போ நாம் தமிழர் மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? அங்கே போய் கொடி குடிப்பாங்க, கோஷம் போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, போலீஸை கொண்டு வந்து நிப்பாட்டணும், இவன் தள்ளணும், அவன் முள்ளணும், திடீர்னு கடையில் சண்டை வரும், பிற மூடணும், பிற போஸ்ட் ஓட்டுவான், பிரச்சனை பண்ணுவான், பிற கடையை முடி சிக்கலாயிருது. இது எதுக்கு நமக்கு வம்பு? தனியார்ட்ட கடையை விடு. தனியார் யாரு? இந்த ஒன்றிய செயலாளர், இந்த மாவட்ட செயலாளர், முன்னாள் MP, இன்னாள் MP, அவன் கையாள், இவன் 3வது புருஷன், அவன் 3வது பொண்டாட்டி. அப்படி அதிமுக இதில் பேரபட்சமே கிடையாது. எல்லாருக்கும் இங்கே சங்கரங்க கரிவலம் பக்கத்திலிருந்து மதிமுக ஒன்றிய செயலாளர் எங்கள் ஊர் சிவையில் ஒன்று ஒரு FL2 திறந்து வச்சிருக்கேன். என்னடா வைக்க நடையா நடந்தாரடா போதையை கண்டிச்சு. இப்பயும் நடக்காரு. எங்க திருச்சியிலிருந்து நடந்துக்கிட்டு மதுரை வந்திருப்பார் நினைக்க, வந்திருப்பார். அம்மிட்டு நடதானே 8000 கிலோமீட்டர் நடக்காரு. அப்படியே சிவரிக்கு அவங்க தலைவா அவங்க ஒன்றிய செயலாளர் தான் திறந்து வச்சிருக்கான். ஒரு பொக்க போட்டு போங்க, அங்கேயும் சூரன் வீரன் பைத்தியக்காரன். இல்லை அவர் சம்மன் இருக்கார், ஒன்றும் கண்டுக்காதீங்க. எல்லாம் திமுக ஆளு உள்ள பேருக்கு. இந்த கூட்டத்துக்கு 2 பேர் வந்துடுவாங்க வீரனை போட்டு. நம்ம பேர் பாருங்களேன், மணமகள் மன்றம் பேரு, அதுக்கு பேர் முல்லை மணமகள் மன்றம், மருதம் மணமகள் மன்றம், அங்கேற்கெண்ணி மணமகள் மன்றம், இப்படி பேர் வச்சிருவாங்க. சரக்குக்கு பேர் வைக்காங்க வீரன் சூரன். நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வீரன் புலித்தேவன், வீரன் அழகுமுத்துக்கோன், வீரன் சுந்தரலிங்கம். அவன் என்ன சொல்றான்? வீரன் கோட்ரு, சூரன் ஆப்பு. எப்படி? அப்ப வீர யாரு? இப்ப நம்ம கேட்க கலைஞர் யாரான்னு கேட்கல, ஈவரா யாரான்னு கேட்க. உனக்கு வலிக்கல பெரியார ஈவேரான்னு சொன்னா உனக்கு வலிக்கல. எங்க பாட்டம் மூட்டனுக்கு நான் வச்சிருக்க தமிழ்நாட்டின் வீரம் உனக்கு சாராய படலா இருக்குதா? அப்படி பேரு
மனம் சாராய கடைக்கு பேர் வைப்ப, தென்றல் வைப்ப, முல்லைன்னு வைப்ப, மருதம் வைப்ப. அந்த சாராய பாட்டலுக்கு பேர் வீரன் வைப்ப, சூரன் வைப்ப. அப்ப என்ன அர்த்தம்? இந்த நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப என்ன ஜெயிச்சுட்டு போறாங்க. இவ்வளவும் தெரியுது, செல்போன்ல கையில எல்லாமே இருக்கு. அப்படி இருந்தும் தெனாவட்டா என் அலையிறான் தெரியுமா? எப்படினாலும் இவன் ஓட்டு போட்டுருவான். எப்படி இவன் எப்படியாவது வாக்கு செலுத்திடுவான். ஏன்னா காசு கொடுத்துடுறோம், 500 400 கொடுத்தா காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேவலமான சிந்தனை இருக்கு பாருங்க. அங்கதான் சிக்கல். ஆனா மக்கள் ஓரளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அப்படித்தானே? ஏன்னா போன தேர்தலில் இதே காசு கொடுக்க தான் செஞ்சாங்க, அதுக்கு முன்னாடி தேர்தலும் காசு கொடுக்க தான் செஞ்சாங்க. ஆனாலும் பாருங்க, நாம் தமிழர் கட்சி 1% போன தேர்தலில் 8.2% வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறி நிக்குது. இவன் நிறைய பேர் கேட்கறாங்க, நீங்க தனிச்சு எதுக்கு தம்பி போட்டிடுறீங்க? தனிச்சு போட்டிட்டா எப்படி ஜெயிக்க முடியும்? கூட்டணியில் போட்டு ஜெயிச்சு என்னத்தை கிழிக்க? வைகோ ஜெயிச்சாரு, என்ன பண்ணாரு? திருமாவளவன் 2 எம்எல்ஏ வச்சிருக்காரு, 4 எம்எல்ஏ வச்சிருக்காரு, என்ன பண்ணாரு? கிருஷ்ணசாமி ஒரு 2 எம்எல்ஏ ஜெயிச்சார், இப்போ 1 எம்எல்ஏ என்ன பண்ணிருக்காரு? கருணாஸ் ஒரு எம்எல்ஏ ஆனார், என்ன பண்ணாரு? பாமக 18 எம்எல்ஏகளை ஜெயிச்சது ராமதாஸ், என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் விடுங்க, எதிர்கட்சி தலைவரானார் விஜயகாந்த். கட்சி இப்ப எங்க இருக்கு? இப்ப சீட்டுக்கு யாராவது கூப்பிடுவாங்களா மாட்டாங்களான்னு சில்லறை அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இவங்களோடு கூட்டணி வச்சு எதிர்கட்சி ஆனாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. நாம் தமிழர் கட்சி மலையை உடைக்கிறத தடுக்க வேண்டாங்கிறோம், மண்ணல்றத வேண்டாங்கிறோம், சாராய கடை வேண்டான்றோம், சாலை போடுறதுக்காக இருக்கக்கூடிய மரங்களை அழிக்கக்கூடாதுங்கிறோம், நிலத்தில் இருக்கக்கூடிய நீரை, நிலத்துக்குள்ள நீரை மக்களுக்கான பயன்பாடாக கொண்டு விற்பனையாக மாற்றக்கூடாதுங்கிறோம். ஆனால் இதையெல்லாம் திமுக கூட்டணி வச்சு நாங்கள் எம்எல்ஏ கேட்க முடியுமா? அதிமுக கூட்டணி வச்சு எம்எல்ஏ நாங்கள் தட்டி கேட்க முடியுமா? இப்போ எப்படியாவது நாம் தமிழ்ல ஆள் பிடிச்சிருவோமா, ஆளை இழுத்துருவோமா? அன்னைக்கு தொலைக்காட்சியில் ஒரு விவாதம், இங்கிட்டு திமுக ஒருத்தர் வந்திருக்காரு, நாம் தமிழ்லேருந்து போனவர், அதிமுக ஒருத்தர் உட்காந்துருக்காரு, நாம் தமிழ்லேருந்து போனவர், இங்கே நம்மால் ஒருத்தர், நான் அங்கே வந்த ஒரு பிஜேபிக்கு மட்டும் தான் நம்மகிட்ட ஆள் இல்லை, இன்னும் 2 பேர் மட்டும் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், தொலைக்காட்சி முழுக்க நாம் தமிழராக உட்காந்துருப்பாங்க. அங்கே பேசுறதுக்கே ஆள் கிடையாது. மேடை ஏறுவாங்க, அவர்களே இவர்களே அவர்களே, இவருக்கு சால்வை நினைக்கிறோம், அவருக்கு சால்வை நினைக்கிறோம், அவருக்கு இவருக்கு அவருக்கு அவருக்கு. எத்தனை பேரா வச்சிருக்கீங்க? துண்டு வாங்குறது சால்வை போடுறது மட்டுமே மேடை பேச்சா? என்ன நலத்திட்டம் என்ன பண்ணோம், ஏதாவது ஒன்றை தெளிவா பேச முடியும்? ஒன்றும் கிடையாது. இப்ப 2026 தேர்தல் நான் மறுபடியும் சொல்றேன்ல, அதிமுகவும் திமுகவும் இது ஒண்ணு தான் சொல்லி வருவாங்க. இவன் சரியில்லைன்னு அவன் ஆளுங்கட்சியா இருக்கும்போது இவன் சொல்லுவான், அவன் சரியில்லை இவன் ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவன் சொல்லுவான், வேற எதுவும் சொல்ல மாட்டான். ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாங்க சரியானவர்கள், எங்களுக்கு வாக்கு செலுத்துன்னு கேட்கிறோம். இந்த முறை முதல்ல நாங்கள் உழவர் பெருநாளை கொண்டாடுற மாதிரி இன்னைக்கு அந்த சின்னம் எது? இந்த உழவர்கள் தூக்கி முதல்ல விவசாயம் செய்வதற்கான ஏற்கலப்பை தாங்கிய விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சி தாங்கி வருது. இவ்வளவு நாள் சின்னத்தை தேடுற இடத்துல வச்சிருந்தாங்க, இன்னும் அப்படி கிடையாது. 3 இடத்துக்குள்ள நாம் தமிழர் சின்னம் வந்துடும். கட்டாயம் இந்த முறை வரலாற்றில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு, நான் விளையாட்டுக்கு சொல்லலை, ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க பார்க்கறதுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஏற்கலப்பையை தாங்கிய விவசாய சின்னம். உழவை வாழ வைப்போம், தமிழரை ஆள வைப்போம் என்று கூறி வாய்ப்பு கேட்டமைக்கு நன்றி. நன்றி வணக்கம். நமது சின்னம் ஏற்கலப்பை தாங்கிய விவசாயி.